கனிம வளங்களை சூறையாட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு முனைப்பு காட்டி வருவதாக விவசாயிகள் கூட்டமைப்பினர் குற்றச்சாட்டு. செய்யாறு சிப்காட் சாலை விரிவாக்க பணிகளுக்காக விவசாய நிலங்களை அழிக்க துடிக்கும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருங்கிணைந்த விவசாய கூட்டமைப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் தலைமையில் பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் முழங்கிட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் கூறுகையில், கனிம வளங்களை சூறையாட பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு முனைப்பு காட்டி வருவதாகவும், சென்னை செய்யாறு சிப்காட்டையும் இணைக்கும் வகையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் வழியாக 6 வழி சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் ஆரம்பகட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கு விவசாயிகள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விவசாயிகள் எதிர்த்த 8 வழி சாலையை மாற்றுப் பெயரில் திமுக அரசு செயல்படுத்த முயல்வதாகவும், செய்யாறு சிப்காட்டையும் சென்னையையும் இணைக்கும் வகையில் 6 வழி சாலை அமைக்கும் முயற்சியில் தமிழக அரசு உள்ளது. இந்த சாலை செங்கல்பட்டு மாவட்டம் சேந்தமங்கலத்தில் தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாத்தனஞ்சேரி, சீத்தனஞ்சேரி, பழவேரி, சிறுதாமூர், அருங்குன்றம் ஆகிய பல்வேறு கிராமங்கள் வழியாக செய்யாறு சிப்காட் பகுதிக்கு செல்கிறது. சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த சாலைக்கான நிலம் கையகப்படுத்த திமுக அரசு அறிவித்துள்ளது. இதில் பல்வேறு விவசாய நிலங்கள், கிணறுகள், வீடுகள் என பொதுமக்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. 8 வழி சாலையை மாற்றுப் பெயரில் அமல்படுத்த முயல்வதாகவும், இச்சாலை அமைக்கப்பட்டால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த சாலையானது ஏறக்குறைய 8 வழி சாலை செல்லும் சாலை வழியாகத்தான் செல்கிறது. இது தொடர்பான எந்த தெளிவான விவரங்களையும் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. செய்யாறு சிப்காட்டுக்கு ஏற்கனவே இருக்கும் சாலைகளை விரிவுபடுத்தாமல் சாலை திட்டங்களில் சிறு சிறு மாறுதல்களுடன் எதற்காக புதிய சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாயிகள் வயிற்றில் அடிக்க துடிப்பதாக திமுக அரசை கடுமையாக சாடினார். ஆர்ப்பாட்டத்தின் போது கரும்பு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கம், சென்னை செய்யாறு சாலை எதிர்ப்பு கூட்டமைப்பு, பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கம், தன்னாட்சி தமிழகம், இந்து மக்கள் முன்னணி, பூமிதான விவசாயிகள், அம்பேத்கர் பாசறை உள்ளிட்ட விவசாய கூட்டமைப்புகள், பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் முழங்கிட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெயர் குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம், உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர். இன்று உத்திரமேரூர் பகுதியில் செய்யாறு சிப்காட் சாலை விரிவாக்க திட்டம் என்ற பெயரில் சுமார் 550 ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்து புதிதாக சாலை அமைக்க திட்டமிடும் திமுக அரசை கண்டித்து இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்துள்ளோம். இந்த திட்டமானது முழுக்க விவசாய நிலங்களை அழித்து இங்கு தொடர்ச்சியாக தொழிற்பேட்டைகளை அமைக்கும் நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த விவசாயிகளை அழித்து புதிய தன்னுடைய கீழ் வரும் தன்னுடைய துறையில் அதிகப்படியான சாலைகளை அமைத்து அதிகப்படியான கமிஷன்களை பெறணும் என்ற அந்த ஒரு நோக்கத்திலே தொடர்ச்சியாக விவசாய நிலங்களை அழிக்கும் நோக்கில் செயல்படுகிறார். இந்த சென்னை செய்யாறு இந்த சிப்காட்கான இந்த சாலை விரிவாக்கத்தை நாங்கள் வர வேண்டாம் என்று கூறி இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இங்கு இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த சாலை திட்டத்தை எதிர்க்கிறார்கள். இவர்கள் எந்த சிப்காட்டுக்காக நிலம் எடுக்க வருகிறார்களோ அங்கே சிப்காட்டுக்கும் மேல்மா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த விவசாய விரோதி ஏவா வேலு அவர்கள் விவசாயிகளுடைய எந்த ஒரு கோரிக்கைகளும் செவிசாய்க்காமல் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் நடந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த தேர்தலில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தோற்றுப்போவது உறுதி.